ஹாய் ஹாய் விவர்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாம் பொங்கல்லாம் செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? ஓகேங்க. நான் அன்னைக்கு நடந்த ஃபைனல்ஸில் வந்து விஜய் சேதுபதி வந்து அந்த 4 கண்டஸ்டன்ட் கிட்டேயும் கேட்டார். தட் இஸ் விக்ரம், சபரி, அரோரா அண்ட் திவ்யா கிட்ட, நீங்கள் இந்த இதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்ட்டு, பிக் பாஸ்லேருந்து. ஸோ விக்ரம் என்ன சொன்னார் அப்படின்னாக்கா, திவ்யா கிட்டேருந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் கற்றுண்டேன், தன்னை தானே மதிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா சபரி சொன்னது, இங்கே வந்து இவ்வளோ ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடிஞ்சது, அதனால் வெளியில் போனாலும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நான் அதை ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னாரு. நெக்ஸ்ட்டு அரோரா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆதிரை வந்து மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு அந்த ஒரு கேட்டகரியில் அவங்க இருந்தாங்க. ஸோ எனக்கும் வந்து அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமேல் நானும் யார் எனக்கு எது பண்ணாலும் மறந்துடுவோம், மன்னிப்போம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் எப்போவும் எது வந்தாலும் விட்டுட்டு போயிடுவேன் பிரச்சனை வந்தால். பட் இங்கே வந்து இவ்வளோ தூரம் ஃபேஸ் பண்ணதுனால இனிமேல் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே மாதிரி இப்போ நீங்களும் வந்து இந்த பிக் பாஸ் பார்த்தீங்கல்ல, ஸோ அதில் வந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஆனால் என்றைக்கு இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா, செல்ஃப் ரெஸ்பெக்டை விடக்கூடாது, ப்ளஸ் கான்ஃபிடென்ட்டை விடக்கூடாது. வாழ்க்கையே எதுக்கு இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சாதான் எதுவுமே நம்மளால் பண்ண முடியும். அது இல்லாமல் ஐயோ எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நம்ம பயப்படவே கூடாது. அப்படி பார்த்தா நான்லாம் எங்கேயோ போகணும். நான் ஃபஸ்ட்டு டே தூங்கும்போது நாளைக்கு விடிஞ்சிரும் நமக்கு அப்படின்னு நினச்சிட்டு தூங்குவேன். ஆனால் மறுநாள் எந்திரிக்கும்போது அது ஒன்றுமே இல்லை, தரமட்டம் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது பல நாள் எனக்கு தூக்கமே இருக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். பட் ஆனாலும் நாங்கள் ஏஞ்சிடுவேன். ஏஞ்சி சரி நம்மளால் முடியும், எப்படி இருந்தாலும் நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் மட்டும் நான் விடவே மாட்டேன். ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நம்ம ட்ரை பண்ண தான் நம்மளே பக்குவப்படுத்திப்போம். எதை பார்த்தும் பயப்படவும் கூடாது. நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினச்சோம் அப்படின்னாக்கா, சத்தியமாக நமக்கு நல்லது நடக்கும். ஸோ வியூவர்ஸ், நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா, ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுக்காக நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படக்கூடாது, துவண்டு போயிடக்கூடாது. நம்ம எழுந்திரிப்போம், நமக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்களும் என்ன பண்ணணுன்னா, என்ன மாதிரியே கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. ஒரு நாள் முடியும். ஆனால் நம்ம வந்து நமக்கான எஃபோர்ட் போடணும். நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நம்ம ஏதாவது ஒன்று எய்ம் அட்டன் பண்ணணும், அதை ஜெயிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வழி, அதெல்லாம் கண்டுபிடிக்கணும். அதை வந்து ஸ்மார்ட் ஒர்க்கோட ஹார்ட் ஒர்க்கும் சேர்த்து கரெக்டாக பண்ணி லைஃப் லாங் நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளால் ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் நிச்சயமாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த நியூ இயரில் இந்த ரெசல்யூஷன் எல்லாருமே எடுத்துக்கோங்க. ப்ளஸ் மறப்போம் மன்னிப்போம், அது வந்து ரொம்ப நல்ல ஒரு குணம். அரோரா ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தால் கூட ரொம்ப பக்குவமாக அவங்க அதை சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே அது தேவையான இதுதான். ப்ளஸ் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டோடு இருக்கணும். இந்த 4 பேரோட கிட்ட இருந்தும் நம்ம 4 அவங்க சொன்னதும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து கானா வினோத் கிட்டேருந்து போதுன்ற மனமே பொன் செய்யும் அப்படிங்கிற மாதிரி, நாளைக்கு கனவு உலகத்தில் வாழாமல் நிஜ உலகத்தில் இப்போது என்ன கிடைச்சிதோ அதை வச்சுட்டு சந்தோஷப்படணும், பேராசை பெரும் நஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒன்று சொல்லிட்டு போனார். அப்புறம் அந்த பார்வதி கம்ருதீன் வந்து வெஞ்சன்ஸ் வச்சதுனால தான் அவங்க லைஃப் வந்து வேறு மாதிரி மாறிடுது. இல்லைன்னா நிச்சயமாக அவங்களில் யாராவது ஒருத்தர் வந்து ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கும், இல்லைன்னா ரன்னராவது வந்திருப்பாங்க. பட் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ரிவெஞ்ச் எடுக்கணும்னா ஓவர் கோவம் உடம்புக்கு ஆகாது. சம்டைம்ஸ் அது வந்து நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிரும் இல்லைங்களா? ஸோ அதனால் ரொம்ப நம்ம வந்து ஒன்றத்தை இதுலேயே தான் இருக்கணும் அப்படின்னு பர்ஸ்ட் ஆகிட்டு டென்ஷன் ஆகிட்டு அப்படி பண்ணும்போது தான் நமக்கு வந்து அந்த தோல்வியிலேருந்து நம்மளால் வெளியில் வராமல் இருக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா வெஞ்சன்ஸ் வரும் இல்லைங்களா? நம்மளே வந்து நம்மளை வந்து ஒரு மூலையில் குறுகிட்டு உக்காந்துருவோம். ஸோ அது மாதிரியெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா நிச்சயமாக நடக்கிறத வந்து ஈஸியாக எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு தோல்வி வந்ததுன்னா அதை வந்து நம்ம தோண்டு போகக்கூடாது. உடனே அதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படின்னு ஓவர் கம் பண்ணி வரணும் அப்படின்ட்டு அதுக்கான முயற்சி எடுங்க. உங்களுடைய எஃபர்ட்டை போடுறதுக்கு மறந்துடாதீங்க.
அந்த எஃபர்ட் போட்டுகிட்டே இருங்க, ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. நிச்சயமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம எதனால் வந்து நம்ம இந்த மாதிரி தோற்று போயிட்டோம், என்ன காரணம் அப்படிங்கிற அந்த இதுவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒன்று எய்ம் வந்து அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா, உங்களோட எய்ம் என்ன? அதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகளை நீங்கள் மேற்கொள்ளணும்? அதுக்கு என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் எடுக்கணும்? ஸோ எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒரு ஃபார்மேட் வச்சுட்டு, அதை வந்து நீங்கள் பின்வாங்கக்கூடாது. இன்றைக்கி நடக்கலை, நாளைக்கு நடக்கும், என்னைக்கு இருந்தாலும் நடக்கும். ஸோ நம்ம மனசில் என்ன வச்சுக்கிறோமோ அது நிச்சயமாக ஒரு நாளைக்கு இல்லை ஒரு நாளைக்கு நடக்கும். ஆனால் கிடைச்சதையும் காப்பாற்றிக்கணும் இல்லைங்களா? சில சமயம் நம்ம ரொம்ப ஆசைப்படும் கிடச்சிரும். ஆனால் நான் என்ன ஆகும்னா அது நம்மளால் வந்து காப்பாற்றிக்க முடியாது. எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தப்பு பண்ணிடும்போது அது கிடைச்சதும் நம்ம கையை விட்டு போயிடும். ஸோ அதுவும் இல்லாமல் கிடச்சிச்சின்னா அதை நம்ம எப்படி பாதுகாத்து மேலே கொண்டு வரணும், அதுலேருந்து நம்ம எப்படி மேலே மேலே உயரணும் அப்படின்னெல்லாம் நம்ம கற்றுக்கணும். ஸோ வியூவர்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். இந்த நியூ இயர் எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். வரப்போம், மன்னிப்போம். தேங்க்யூ.